அரவிந்த் மெதுவாக வானதியின் முகத்தை பார்த்தான். அவனுடைய மகிழ்ச்சி மொத்தமாக கரைந்தது போல் இருந்தது. தன்னுடைய பெயர் ஞாபகமில்லை, தான் யார் என்பதும் ஞாபகமில்லை. ஆனால் லட்டுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதை நினைத்தவனுக்கோ அழுவதா அல்லது சிரிப்பதா என்றே தெரியவில்லை. வானதியோ அவனது கையில் இருந்த லட்டை வாங்கி கொண்டு உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் கிடைத்த குழந்தையைப் போல முகம் மலர்ந்து சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்தின் இதயம் மட்டும் காரணம் தெரியாத வழியில் அமைதியாக நொறுங்கிக் கொண்டிருந்தது. அந்த 2 லட்டுகளையும் குழந்தை ஒன்று பொக்கிஷத்தை கைகளில் ஏந்துவது போல பத்திரமாக பிடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள் வானதி. அவனோ கையில் இருந்த கைக்கடிகாரத்தை பார்த்தான். 2 நாட்கள், 2 முழு நாட்களாக அவன் மருத்துவமனையிலேயே இருந்துவிட்டான். வீட்டில் அம்மா தனியாக இருப்பார். தனது மருத்துவமனையிலும் அவனை தேடிக்கொண்டிருப்பார்கள். இனி எப்படியும் கிளம்பியாக வேண்டும். அந்த முடிவோடு மெதுவாக எழுந்து நின்றான். அவன் எழுந்த அடுத்த நொடியே வானதியும் பதறி எழுந்தாள். எங்கே போற? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நானும் வரேன் என்று யோசிக்காமலேயே சொல்லிவிட்டாள். அரவிந்த் சிரித்தான். இல்லை, நீ இங்கே இரு என்று சொல்லி ஒரு அடி நடந்தான். அவ்வளவுதான். அடுத்த நொடியே அவனது கை மீண்டும் அவளது கைகளுக்குள் சிக்கியிருந்தது. இல்லை, போகாத என்று மெதுவாக தலையாட்டினாள். அந்த கண்களில் மீண்டும் அதே பயம். அவன் ஒரு நொடி அவளை பார்த்தான். வேறு வழி இல்லாமல் மீண்டும் அமர்ந்து கொண்டான். அதன் பிறகு எத்தனை முறை எழுந்து பார்க்க முயன்றாலும் அவளது எதிர்வினை ஒன்றுதான். அவன் எழுந்தால் அவளும் எழுவாள். அவன் நடந்தால் அவளும் பின்னாலேயே நடப்பாள். அவன் நின்றால் அவனது கையை பிடித்துக்கொண்டு அவளும் நின்று விடுவாள். அவன் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை இப்போது பயத்தை தாண்டி உயிர் பற்றி கொண்ட உறவாக மாறிக்கொண்டிருந்தது. இரவு ஆழமாக இறங்கியதும் மருந்தின் தாக்கத்தில் வானதி மெதுவாக உறங்க ஆரம்பித்தாள். அவள் உறங்கும் முகத்தை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த அரவிந்த், இப்போதான் சரியான நேரம் என்று நினைத்தான். சத்தம் வராமல் மெதுவாக எழுந்தான். கதவை நோக்கி 2 அடி நடந்தான். ஆனால் 3வது அடியை அவனால் எடுத்து வைக்க முடியவில்லை. ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. இவன் முழிச்சு என தேடுதான், மறுபடியும் பயந்துடுவாளோ? அந்த எண்ணம் வந்ததும் அவனால் மேலும் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. அமைதியாக திரும்பி வந்து மீண்டும் அவளருகே அமர்ந்து கொண்டான். ஏனோ காரணம் தெரியாத கண்ணீர் அவன் விழியோரத்தில் தேங்கியது. அதை கதவின் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த மூத்த மருத்துவர் மெதுவாக உள்ளே வந்தார். டாக்டர் என்று அழைத்தவரோ அரவிந்தின் அருகே வந்து நின்றார். நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டே இருந்தா? அரவிந்த் அமைதியாக அவரை பார்த்தான். ஆனால் இவளையும் இங்கே இப்படி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கிளம்பிட்டா இவளை எங்களால் சமாளிக்க முடியாது. அவர் சொன்னது 100% உண்மை என்பதை அரவிந்தும் அறிந்திருந்தான். அரவிந்தின் முகத்தை நேராக பார்த்த மருத்துவரோ ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டார். டாக்டர், இந்த பொண்ணுக்கு முதல்ல சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. அதில் உயிர் போகலன்னு தெரிஞ்சதும் இன்ஜெக்ஷன் வழியாகவும் விஷத்தை உடம்புக்குள்ளே செலுத்தியிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது, இந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணலை. இது தற்கொலை முயற்சி இல்லை, திட்டமிட்ட கொலை முயற்சி. யாரோ இவங்கள உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் யார், ஏன், அதுக்கு இப்போ நம்மக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவரோ வானதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அரவிந்தை நோக்கி திரும்பினார். அந்த விஷத்தோட தாக்கமும் அதுக்கப்புறம் உடம்பு சந்திச்ச அதிர்ச்சியும் சேர்ந்து அவங்களோட பழைய நினைவுகளை பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு தன்னோட பேர், குடும்பம், வாழ்க்கை எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கு. அரவிந்த் புரியாமல் அவரை பார்த்தான். ஒருத்தங்க மயக்க நிலையில் இருந்தால் கூட சில நேரங்களில் காதுகள் கடைசி வரைக்கும் வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குரலும் அவங்களோட மூளை பதிவு பண்ணியிருக்கு. அதனால தான் கண் திறந்ததும் அவங்க பாதுகாப்புன்னு உணர்ந்த ஒரே மனுஷன் நீங்கள். உங்களை மட்டும்தான் அவங்க முழுசாக நம்புகிறாங்க. மருத்துவர் தோழை குலுக்கினார். இந்த நிலைமையில் நம்மளால் அவங்களோட நினைவை கட்டாயப்படுத்தி திருப்பி கொண்டு வர முடியாது. அவங்க பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கணும். மனசுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடாது. காலந்தான் மீதியை முடிவு பண்ணோம். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க டாக்டர் என்று மருத்துவர் மெதுவாக தொடர்ந்தார். நீங்கள் போகிற வழியில் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்க. இவங்க யாருன்னு விசாரிக்க வேண்டியது போலீஸோட வேலை. இல்லைன்னா பெண்கள் பாதுகாப்பு இல்லமோ அரசு ஹோமோ சட்டப்படி எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துடுங்க. அதுதான் எல்லாருக்கும் பாதுகாப்பான வழி. அந்த யோசனை அரவிந்திற்கும் சரியாகவே பட்டது. இதைவிட வேறு வழியும் அவனுக்கு தெரியவில்லை.
அதற்குள் அக்னிக்கு அவன் சொல்லியிருந்த தகவலின்படி காட்டுப்பாதையில் பழுதாகி நின்றிருந்த அவனது காரை சரி செய்து அக்னியின் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவன் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான். எல்லாமே தயாராக இருந்தது. காலை விடிந்தது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் பரவிய போது வானதி மெதுவாக கண் திறந்தாள். கண்களை திறந்த முதல் நொடியே அவளது பார்வை அரவிந்தை தேடியது. அவன் அருகில் நின்றிருப்பதை பார்த்தவுடன் நிம்மதியோடு சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்தும் மெதுவாக புன்னகைத்தான். வா என்று மட்டுமே சொன்னான். அவள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அவன் நீட்டிய கையை பற்றி கொண்டு அமைதியாக எழுந்தாள். யாரென்று தெரியவில்லை, பெயர் என்னவென்று தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை. ஆனால் அந்த அடையாளம் தெரியாத பெண்ணுடன் அரவிந்த் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினான். அது வெறும் சாலை பயணம் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையே மீண்டும் ஒரு புதிய திசையில் திருப்பப் போகும் பயணம் என்பதை அந்த நிமிடத்தில் அவன் அறிந்திருக்கவில்லை. மருத்துவமனையை விட்டு கிளம்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியிருந்தது. சாலை வெறிச்சோடி இருந்தது. வானதி குழந்தை ஒன்று புதிய இடங்களை பார்ப்பது போல கார் ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். அவளுக்கு பெயர் கூட தெரியாத ஒரு புதிய நபருடன் செல்கிறோம் என்ற பயம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் அரவிந்தின் நிலையோ வேறு. இப்போது அவசரமாக ஓய்வறைக்கு செல்ல வேண்டிய நிலை. சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். சாலையோரத்தில் சிறிய பெட்ரோல் பங்க் ஒன்று தெரிந்தது. காரை மெதுவாக ஓரமாக நிறுத்திவிட்டு சீட் பெல்ட்டை கழற்றினான். அவன் கதவை திறக்க முயன்ற அடுத்த நொடியே வானதியின் கை அவன் மணிக்கட்டை பிடித்தது. எங்கே போற என்று பதற்றமாக கேட்டாள். நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். அரவிந்த் திகைத்து பார்த்தான். இல்லை நீ காரில் ஏறு. அவள் உடனே தலையசைத்தாள். மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு போயிடுவ. அடடா, நான் எங்கேயும் போகலை, 2 நிமிஷத்தில் வந்துடுவேன். இல்லை நீ பொய் சொல்கிற. அவனது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அரவிந்த் சுற்றிலும் பார்த்தான். யாராவது இதை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று வெட்கமாக இருந்தது. ஏய் புரிஞ்சிக்கோ, எனக்கு ரெஸ்ட் ரூம் போனோம் என்று மிகவும் மெதுவாக சொன்னான். நானும் கூட வரேன் என்று மீண்டும் உடனே பதில் வந்தது. அட, அங்கு கூடவே வருவ? ஆமாம். அரவிந்த் கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டான். நீ காரில் ஏறு, நான் காருக்கு தான் திரும்பி வருவேன். நான் நம்ப மாட்டேன். ஏன்? நீ வேற காரில் ஏறி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கேள்வியை கேட்டவுடன் அரவிந்த் தன்னையும் அறியாமல் தலையில் கை வைத்து கொண்டான். இதில் மட்டும் எப்படி இவ்வளோ புத்திசாலியாக இருக்கா என்று மனதிற்குள் புலம்பினான். ஐயோ புரிஞ்சுக்கோமா என்று கிட்டத்தட்ட கெஞ்சினான் அவன். வானதி சில நொடிகள் யோசித்தாள். பிறகு மிகவும் சீரியஸாக சரி என்றாள் அவள். அரவிந்தின் முகம் மலர்ந்தது. ஆனால் அவள் அடுத்ததாக சொன்ன வார்த்தையிலேயே அவனது அந்த மலர்ச்சி முழுவதும் மறைந்து போனது. உனக்கு பாத்ரூம் தானே போகணும்? ஆமாம். அப்போது நீ போ, நான் உன் பின்னாடியே திரும்பி நிற்கிறேன், உன்னை பார்க்க மாட்டேன் என்று மிகவும் இயல்பாக சொன்னாள் அவள். ஒரு கணம் அரவிந்துக்கு மூச்சே நின்றுவிட்டது. அதிர்ச்சியில் அவனது கண்கள் தானாக விரிந்தன. அவன் அவளை பார்த்தான். அவள் சொன்னதில் எந்த தவறும் இருப்பதாக அவளுக்கே தெரியவில்லை. இந்த யோசனைதான் அவளது பிரச்சனைக்கு இப்போது அவளுக்கு மிகவும் சாதாரணமான தீர்வாக தோன்றியது. ஆனால் அரவிந்துக்கு மட்டும், கடவுளே, என் வாழ்க்கையில் இப்படி எனக்கு ஒரு சோதனை வரும்னு நான் கனவுல கூட நினச்சதே இல்லை என்று தனது தலையில் கை வைத்தபடி வானத்தை நோக்கி பார்த்தான் அவன். ஏய் என்று மெதுவாக அழைத்தான். அவளோ உடனே அவன் பக்கம் திரும்பினாள். என்ன? அவன் அவளது கண்களை பார்த்தபடியே மெதுவாக சிரித்தான். நான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறியா நீ? அந்த கேள்வியை கேட்டவுடனேயே வானதியின் முகம் சுருங்கி போனது. ஆமாம் என்று குழந்தை போல தலையசைத்தாள் அவள். அவனோ மெதுவாக அவள் அருகே நெருங்கினான். அவள் வழக்கம் போலவே அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். இந்த முறை அரவிந்த் அந்த கையை விலக்கவில்லை. அதற்கு பதிலாக அவளை சிறிது நேரம் பார்த்தவன் அவளது விரல்களின் மேல் தன்னுடைய கையை மெதுவாக வைத்தான். ஏய், இங்கே பாரு, என்னை பாரு. வானதியோ நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். நான் வந்துடுவேன், எங்கேயும் போக மாட்டேன் என்று மிகவும் மென்மையாக சொன்னான். நிஜமாவா? அவளது குரலில் இன்னும் பயம் இருந்தது. ஆமாம், நிஜமா, அவன் சொல்லிவிட்டு அவளது தலையை மெதுவாக வருடினான். அந்த தொடுதலில் வானதியின் மூச்சு சற்று சீரானது. அவளது கண்களில் இருந்த பதற்றம் கொஞ்சம் குறைந்தது. நீ
இங்கேயே நின்றுக்கிட்டு என்று அவன் மெதுவாக சொன்னான். நான் திரும்பி வர்ற வரைக்கும் காரை பத்திரமா பார்த்துக்கோ என்ன? அவளோ உடனே தலையசைத்தாள். பார்த்துக்கிறேன் என்று மிகவும் பொறுப்பாக சொன்னாள். அரவிந்துக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி என்று சொல்லிவிட்டு மெதுவாக அவளது நெற்றியில் விழுந்திருந்த முடியை காதோரமாக ஒதுக்கினான். சீக்கிரம் வந்துடணும் என்ன என்று அவள் மீண்டும் அவனது கையை பிடித்தாள். கண்டிப்பா, ஒரு நிமிஷம் கூட லேட்டாகாது என்று அவன் உறுதியளித்தான். அவள் மெதுவாக அவனது கையை விட்டாள். ஆனால் அவன் 2 அடி நடந்ததும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். அவனோ சிரித்தபடியே தலையசைத்தான். அந்த ஒரு சிறு சிரிப்பே நான் இருக்கேன் என்று அவளுக்கு சொன்ன நம்பிக்கையாக மாறியது. அதற்கு பிறகுதான் வானதி அமைதியாக காரின் அருகே நின்றாள். அரவிந்தும் முதல் முறையாக நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து நகர்ந்தான். அரவிந்த் வேகமாக நடந்து சென்றாலும் மனம் முழுவதும் காரிலேயே நின்றிருந்தது. ஒவ்வொரு 2 அடிக்கும் ஒரு முறை திரும்பி பார்த்தான். வானதியோ அசையாமல் நின்றபடியே அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் குழந்தை ஒன்று தாயை கண்ட சந்தோஷத்தில் சிரிப்பது போல மெதுவாக கையை அசைத்தாள் அவள். அதை பார்த்தவனுக்கு அவனுக்கும் தெரியாமல் அவனது உதட்டில் ஒரு புன்னகை மலர்ந்தது. இந்த பொண்ணு என்னடா இப்படி இருக்கா என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டான் அவன். அவசரமாக சென்று திரும்பி வந்தவன் தூரத்திலிருந்தே வானதியைத்தான் தேடினான். அவளோ அங்கேயே நின்றிருந்தாள். அவன் சொன்ன இடத்திலிருந்து ஒரு அடி கூட அவள் நகரவில்லை. கார் கதவின் அருகே 2 கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னபடி நிற்கும் குழந்தையைப் போல அமைதியாக நின்றிருந்தாள் அவள். அரவிந்த் அருகில் வந்ததும் இதுவரை அடக்கி வைத்திருந்த பயம் மொத்தமாக வெளியே வந்தது. வந்துட்டியா என்று கேட்டவளோ அடுத்த நொடியை ஓடி வந்து அவனை இறுக கட்டி கொண்டாள். அந்த அணைப்பில் பயம் இருந்தது, நிம்மதி இருந்தது. அவன் திரும்பி வந்துவிட்டான் என்ற சந்தோஷமும் இருந்தது. ஏனோ அரவிந்தால் அவளை விலக்கிவிட முடியவில்லை. நான் சொன்னேன்ல வந்துடுவேன்னு என்று மெதுவாக சொன்னவனோ அவளது முதுகை மென்மையாக தடவி கொடுத்தான். வானதியோ அவனது மார்பில் சாய்ந்தபடியே சொன்னாள். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அந்த குரலை கேட்டதும் அரவிந்தின் மனம் மெதுவாக கனத்தது. எதுக்கு பயம் என்று கேட்டான் அவன். நீ வரலன்னா என்று சொல்லிவிட்டு அவள் அமைதியாகிவிட்டாள். வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் அவளது கைகள் மட்டும் இன்னும் இறுக அவனை பற்றி கொண்டிருந்தன. அந்த பிடியை அவள் சொல்ல முடியாத பயத்தை அவனுக்கு புரிய வைத்தது. அரவிந்த் மெதுவாக அவளது தோள்களை பிடித்து விலக்கினான். இப்போ பாத்தியா, நான் வந்துட்டேன் என்று சிரித்தான் அவன். வானதியோ அவனை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தாள். பிறகு மெதுவாக தலையசைத்தாள். இனிமே நீ போனா என்னையும் கூட்டிட்டு போனோம் சரியா என்று கேட்டாள் அவள். அவள் சொன்ன அந்த ஒரு வரியை கேட்டதும் அரவிந்தால் சிரிப்பை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. சரி என்று தலையசைத்தான் அவன். இனிமே எங்கே போனாலும் உன்னை கூடவே கூட்டிகிட்டு போகிறேன் சரியா என்று கேட்க அந்த வாக்குறுதியை கேட்டதும் வானதியின் முகமோ மீண்டும் மலர்ந்தது. அவளுக்கு தேவை பெரிய பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் இல்லை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்ற அந்த ஒரு சிறு நம்பிக்கை மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. காரின் கதவை திறந்து அவளை அமர வைத்த அரவிந்த் தானும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். கார் மீண்டும் மெதுவாக சாலையில் செல்ல ஆரம்பித்தது. ஜன்னலுக்கு வெளியே மரங்கள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அரவிந்தின் வாழ்க்கை மட்டும் அந்த பெயர் தெரியாத பெண்ணுடன் சேர்ந்து மெதுவாக ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. சாலையில் வாகனங்கள் குறைவாக இருந்தாலும் அரவிந்தின் மனதில் மட்டும் எண்ணங்கள் நெரிசலாக ஓடிக்கொண்டிருந்தன. ஸ்டீரிங்கை பிடித்திருந்த அவனது விரலால் கூட சற்று இறுகி இருந்தன. மருத்துவமனையில் மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதுக்குள் ஒலித்தன. ஏதாவது ஹோமில் சேர்த்துடுங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆம், அதுதான் சரியான வழி. அதுதான் அவன் சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அதை செய்ய மட்டும் அவனது மனம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவளுடைய பெயர் என்னவென்று கூட தெரியாது. யார் வீட்டு பெண் என்று கூட எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் அவளை எப்படி தன்னோடு வைத்துக்கொள்வது? அதே நேரத்தில் யாரிடம் ஒப்படைப்பது என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டவனோ அவள் பக்கம் திரும்பினான். லட்டு என்று அழைத்தான் அவன். ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளோ சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள். என்ன என்று கண்களை விரித்தாள் அவள். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அங்கே
நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, உன் கூட பேசுவாங்க, விளையாடுவாங்க. அங்கே உன்னை விட்டுட்டு அவன் சொல்லி முடிப்பதற்குள் இல்லை வேண்டாம் என்று அவள் அவசரமாக சொன்னாள். அதே வேகத்தில் அவனது இடது கையையும் பிடித்து கொண்டாள். அவன் ஸ்டியரிங்கை பிடித்திருந்த கை அவளின் எதிர்பாராத அந்த இழுப்பில் சற்று தடுமாறியது. அரவிந்த் பதறிப்போய் உடனே ஸ்டியரிங்கை சமாளித்தான். லட்டு என்று சற்று சத்தமாகவே அழைத்தான் அவன். அவளோ கையை விடவே இல்லை. இல்லை, நான் அங்கெல்லாம் போகவே மாட்டேன் என்று தலையை அசைத்தாள் அவள். நான் உன் கூட தான் இருப்பேன். அந்த வார்த்தைகள் பிடிவாதமாக இல்லை, பயந்து போன ஒரு குழந்தையின் கெஞ்சலாக இருந்தது. அரவிந்த் மெதுவாக காரை சாலையோரமாக நிறுத்தினான். 2 கைகளாலும் ஸ்டியரிங்கை பிடித்தபடி கண்களை மூடிக்கொண்டான். அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஒரு மருத்துவராக யோசித்தால் அவளை பாதுகாப்பான இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒரு மனிதனாக யோசித்தால் இப்படி பயந்து நடுங்கும் பெண்ணை யாரிடமாவது விட்டு செல்ல மனம் வரவில்லை. அவன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். அப்போது வானதி மெதுவாக அவன் அருகே நெருங்கினாள். அவனது தாடையை 2 விரல்களால் மெதுவாக பிடித்து நிமிர்த்தினாள் அவள். அரவிந்தோ மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். என்னாச்சு? எங்கே போனோன்னு தெரியலையா என்று மிகவும் பாவமாக கேட்டாள். அரவிந்தோ சின்ன குழந்தையைப் போல உதட்டை சுளித்தபடி தெரியல என்று தலையாட்டினான். அடுத்த நொடியே அவள் மெதுவாக சிரித்தாள். உங்கள் வீட்டுக்கு தான்? அரவிந்த் புரியாமல் புருவத்தை சுருக்கினான். நீதானே அங்கே வச்சு உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன என்று சொன்னவளோ பிறகு அவனது கண்களை நேராக பார்த்தபடி, அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போ. அவனது விரல்களோடு தன்னுடைய விரல்களை கோர்த்து கொண்டவள், நாம் ஒன்றா போகலாம் என்று குழந்தைத்தனமாக சொன்னாள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அரவிந்தால் பதில் சொல்ல முடியவில்லை. அவளை பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன். ஒன்னா போலாம் என்று சொன்னது அவளை பொறுத்தவரை ஒரு சாதாரண வாக்கியம். ஆனால் அந்த 2 வார்த்தைகள் மட்டும் அரவிந்தின் மனதில் 1000 கேள்விகளை எழுப்பிவிட்டிருந்தன. அரவிந்த் நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டான். அவளது கைகளை மெதுவாக விலக்கிவிட்டு மீண்டும் ஸ்டியரிங்கை பற்றி கொண்டான். எதை யோசித்தாலும் இறுதியில் வந்து நிற்பது ஒரே கேள்விதான், இந்த பெண்ணை என்ன செய்வது? ஒரு மருத்துவராக யோசித்தால் அவளை பாதுகாப்பான இடத்தில் ஒப்படைப்பதுதான் சரி. ஆனால் ஒரு மனிதனாக யோசித்தால் இவ்வளவு பயத்தோடு தன்னை மட்டுமே நம்பி நிற்கும் ஒரு உயிரை யாரிடமாவது விட்டு செல்ல மனம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவளது கடந்த காலம் தெரியவில்லை, யார் அவளுடைய எதிரி என்றும் தெரியவில்லை. தவறான ஒருவரிடம் அவளை ஒப்படைத்துவிட்டால் அவளுடைய உயிரையே மீண்டும் ஆபத்தில் தள்ளியவனாக்கி விடுவேன் என்ற எண்ணம் அவன் மனதை அழுத்தி கொண்டே இருந்தது. சில நொடிகள் அமைதியாக பயணித்த கார் மீண்டும் நெடுஞ்சாலையில் வேகமெடுத்தது. வானதியோ அமைதியாக அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மட்டும் எதையோ தீவிரமாக யோசித்து கொண்டிருப்பது அவளுக்கு புரிந்தது. மெதுவாக அவனது கையை தொட்டவள், என்ன யோசிக்கிற என்று கேட்டாள். அரவிந்தோ அவளை பார்த்து சிரிக்க முயன்றான். ஒன்றுமில்லை லட்டு, நம்ம எங்கே போகிறதுன்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும். அவளது பதிலில் அவன் புருவம் சுருங்கியது. உனக்கு தெரியுமா? ஆமாம். எங்கே? அவள் மிகவும் இயல்பாக அவனை பார்த்தாள். உங்கள் வீட்டுக்கு. அரவிந்த் சிரித்து விட்டான். யார் சொன்னா? நீதானே சொன்ன. லட்டு என்று மெதுவாக அழைத்தவன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்? என் வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்க நல்லவங்களா? எதிர்பாராத அந்த கேள்வியில் அவன் மெதுவாக சிரித்தான். ரொம்ப நல்லவங்க. அப்போது எனக்கும் சாப்பாடு தருவாங்களா? அரவிந்தின் சிரிப்பு இன்னும் விரிந்தது. இவ்வளவு நேரம் அவளது மனதில் ஓடிய கவலை இதுதானா என்று நினைத்தவனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. தருவாங்க. என்ன அடிக்க மாட்டாங்களா? அந்த கேள்வியை அவனது சிரிப்பை உடனே நிறுத்தியது. அவன் மெதுவாக அவளை பார்த்தான். அவளது கண்களில் மீண்டும் அதே பயம் மெல்ல எட்டி பார்த்தது. அவன் எதுவும் பேசாமல் அவளது தலையை மெதுவாக வருடினான். யாரும் ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, நான் இருக்கேன். அந்த வார்த்தைகள் போதும் என்றது போல வானதி மெதுவாக அவனது தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நொடியில்தான் அரவிந்த் ஒரு முடிவை எடுத்தான். அவள் யாரென்று தெரியும் வரை அவளை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன். முதலில் அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றதையெல்லாம் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். அந்த முடிவை எடுத்த பிறகுதான் அரவிந்தின் மனம் கொஞ்சம் அமைதியானது. இதுவரை எடுக்க முடியாமல் தவித்த முடிவுக்கு ஒரு வழி கிடைத்தது போல் இருந்தது.
இருந்தாலும் வீட்டில் இருக்கும் அம்மாவிடம் இதை எப்படி சொல்வது என்ற கேள்வி அடுத்த நொடியே அவன் மனதை ஆக்கிரமித்தது. பெயர் கூட தெரியாத ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தால் முதலில் அதிர்ச்சியடைவது அவனது அம்மாதான். இப்படி நினைத்து கொண்டே கார் ஓட்டி கொண்டிருந்தான். அப்போது வானதி மெதுவாக அவனது தோளில் சாய்ந்திருந்த நிலையிலிருந்து நிமிர்ந்தே அவனை பார்த்தாள். நீ தூங்கலையா? இல்லை, தூக்கம் வரல. ஏன்? நீ கார் ஓட்டுறத பார்த்துட்டே இருக்கணும். அரவிந்த் புருவத்தை உயர்த்தினான். அதில் என்ன இருக்கு? நீ ரொம்ப அழகா இருக்க. அவன் சிரித்தான். இதுவரைக்கும் யாரும் என்னை பார்த்து இப்படி சொல்லலை. அவங்க உன்னை பார்த்துருக்க மாட்டாங்க. அவளது பதில் அவ்வளவு இயல்பாக வந்தது. அரவிந்த் சிரித்தபடியே தலையசைத்தான். சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே மீண்டும் அமைதி நிலவியது. திடீரென்று வானதி காரின் முன்பக்க கண்ணாடி வழியாக சாலையோரத்தை பார்த்தாள். அது என்று விரலை நீட்டினாள் அவள். அரவிந்தும் அவள் காட்டிய திசையை பார்த்தான். சாலையோரத்தில் ஒரு சிறிய கடை. அதன் முன் வண்ண வண்ண பலூன்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. அதை கண்டவுடனேயே வானதியின் முகம் மலர்ந்தது. எனக்கு அது வேணும். அரவிந்த் சிரித்தான். எது? அது. பலூனா? ஆமாம். அவள் வேகமாக தலையாட்டினாள். ஒரே ஒன்றுன்னா என்று சொல்லி 2 விரல்களை காட்டினாள் அவள். அவளது செயலை பார்த்த அரவிந்தால் சிரிப்பை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்ன ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 விரலை காட்டுற? வானதி தன் விரல்களை பார்த்தாள். பிறகு அவனையும் பார்த்தாள். அப்போ 2 வாங்கிக்கலாமா? அரவிந்த் தன்னையும் அறியாமல் சிரித்தே விட்டான். காலை முதல் அவனை பின்தொடர்ந்திருந்த சோர்வும் மன அழுத்தமும் அந்த ஒரு நொடியில் மறைந்தே விட்டது. காரை மெதுவாக கடையோரம் நிறுத்தியவனோ, லட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கார்லேயே இரு. இந்த தடவை 2 நிமிஷம்லாம் இல்லை, ஒரே நிமிஷம் என்றான் அவன். வானதி உடனேயே அவனது கையை பிடித்து கொண்டாள். சீக்கிரம் வந்துடணும். அவளது குரலில் இன்னும் அந்த பழைய பயம் இருந்தது. அரவிந்தோ அவளது கையை மெதுவாக அழுத்தி பிடித்தான். அவள் சில நொடிகள் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக அவனது கையை விட்டாள். அரவிந்த் காரை விட்டு இறங்கி 2 அடிகள் நடந்தான். ஏனோ மனம் கேட்காமல் மீண்டும் திரும்பி பார்த்தான். வானதியோ கார் கண்ணாடி வழியாக அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சிரித்தபடியே கையை அசைத்தான். அவளும் அதே போல கையை அசைத்தாள். அந்த ஒரு சிறிய தருணத்தில் அவர்கள் இருவருக்குமே தெரியாமல் அந்நியர்களாக ஆரம்பித்த உறவு மெதுமெதுவாக நம்பிக்கையாக மாறிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் பலூனை வாங்கிவிட்டு திரும்பி வந்த அரவிந்தோ காரின் கதவை திறந்தபடி ஒரு கையில் பலூனையும் இன்னொரு கையில் ஒரு சாக்லேட்டையும் நீட்டினான். அவற்றை பார்த்ததும் வானதியின் கண்கள் விரிந்தன. அடுத்த நொடியே அவள் அவனது கைகளில் இருந்த பலூனை வேக வேகமாக வாங்கி கொண்டாள். அது காற்றில் ஆடுவதை சில நொடிகள் ரசித்தவளோ திடீரென்று எதையோ நினைத்தது போல தலை நிமிர்ந்து அரவிந்தை பார்த்தாள். அந்த பார்வையில் அளவில்லாத மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. எந்த வார்த்தையும் பேசாமல் அவன் அருகே ஓடி வந்தவளோ அவனது இடுப்பை இறுக கட்டி கொண்டாள். எதிர்பாராத அந்த அணைப்பில் அரவிந்த் சற்றே திகைத்து போய் நின்றான். இப்போதும் அவளை விலக்கவும் தோன்றவில்லை, அவளை அணைக்கவும் தோன்றவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றிருந்தான் அவன். சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்த வானதியோ அடுத்த கணமே அவனது முகத்தை பார்த்து அவனது கன்னத்தில் ஆழமான ஒரு முத்தம் பதித்தாள். அது ஒரு நொடிக்கு மிக குறைவான நேரம்தான். ஆனால் அந்த ஒரு நொடி அரவிந்தின் உலகமே நின்றது போல் இருந்தது. அவனது கண்கள் தன்னையும் அறியாமல் விரிந்தன. கையில் இருந்த சாக்லேட் நழுவி போகும் அளவுக்கு அவனது விரல்கள் தளர்ந்தன. அவனது இதயமோ வழக்கத்தை விட வேகமாக துடிக்க தொடங்கியது. என்ன நடந்தது என்பதையே புரிந்து கொள்ள முடியாமல் அவன் அப்படியே சிலையாக நின்றான். வானதியோ அதையெல்லாம் உணர்ந்தவளே இல்லை. அவளுக்கு அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ஒரு சின்ன செயல் மட்டும்தான். மீண்டும் பலூனை கையில் பிடித்துக்கொண்டு அது காற்றில் ஆடுவதை ரசித்தபடி சிரித்தாள் அவள். அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்த் மட்டும் மெதுவாக தனது கன்னத்தை தொட்டு பார்த்தான். அவன் வாழ்க்கையில் எண்ணற்ற நோயாளிகளை தொட்டிருக்கின்றான், எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றான். ஆனால் ஒரு அப்பாவி முத்தம் அவனது இதயத்தை இவ்வளவு அமைதி இழக்க செய்யும் என்று அந்த நொடி வரை அவனுக்கே தெரியாது.